இந்த ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதுமா இருக்கிறது. உங்க செத்த வாழ்க்கைய, உங்க செத்த பொருளாதார நிலையா இருக்கலாம், உங்க செத்த சரீரமா இருக்கலாம், செத்த குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், நான் பேசுகிற இந்த தேவனுடைய வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தை, அது வல்லமை உள்ள வார்த்தை, அது உயிர்ப்பிக்கும், அற்புதங்களை கொண்டு வந்து தரும். பேசுகிற வார்த்தையிலே வல்லம் இருக்குது. ரோமர் 4:13. ரோமர் 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம். நம்மளை ஆண்டவர் எப்படி ஒரு சுதந்திரராகவும் உடன் சுதந்திரராகவும் வைத்திருக்கிறார் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பிள்ளையா பிறக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துல பிள்ளையா பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த சரீரத்துல அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறக்கிறோம். அது ஃபர்ஸ்ட் பிறப்பு. அது எல்லாரும் பிறக்கிறாங்க. அதுக்கடுத்து இரண்டாவது பிறப்புன்னு ஒண்ணு இருக்குது. அந்த பிறப்பின் மூலமா தான் நம்முடைய ஆவி ஒரு ஒரு பார்ன் அகைன், அதாவது ஒரு உயிருள்ள ஒரு நிலைக்கு வருகிறது. மற்றவங்க எல்லாம் எப்படின்னா ஒரு டெட் ஸ்டேட்ல இருக்காங்க. அது மறுபிறப்பு அடையும் போது, பிறக்கும் போது உயிரடைகிறது. இப்ப அதனுடைய அடுத்த நிலை என்னன்னா முதிர்ச்சி நிலை, வளர வேண்டும். எப்படி நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் வளர்றாங்களோ எல்லாத்துலயுமா வளர்றாங்க. இப்ப நம்மளே வளர்றோம்ல, வளர்றீங்களா நீங்கெல்லாம்? ஆமா. பெரியவங்களா இருந்தா கூட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் இன்னைக்கு நிறைய விஷயத்த நம்ம கத்துக்கிறோம்ல. எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் எல்லாரும் சொல்றாங்க, சரி கரெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம தப்பா பண்றோம் போல அப்படின்னு. அப்புறம் நான் வெளியே பார்க்குறோம், மற்றவங்கள பார்க்கும்போது அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க, அது நல்லா இருக்குது, நம்ம பண்ணுறது கொஞ்சம் சரியில்லை, அதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். பாவிக்குரிய இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் இந்த மத ரீதியாக பேசும்போது என்ன ஆயிடுதுன்னா, வளர்ச்சிக்கு எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம ஏதோ வந்தோம், சும்மா ஏதோ ஒரு நாள் வந்தோம், கோயிலுக்கு போயிட்டு ஏதோ கும்பிட்டுட்டு அவங்கவுங்க ஏதோ அங்கங்கே ஏதோ வழிபாட்டு செய்துட்டு அது ஒரு நல்ல காரியம், ஏதோ ஒரு ஒரு பெரிய சக்தி ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வர்றது கிடையாது. இது நம்மளை தேவன் படைத்திருக்கிறார். அவருடைய வித்தினாலே, அவருடைய ஆவியினாலே, அவருடைய வார்த்தையினாலே நாம் பிழைத்திருக்கிறோம், பிறக்கப்பட்டிருக்கிறோம், தேவனாலவே பிறந்திருக்கிறோம். அப்போ நம்ம பிறந்ததுனால அடுத்து அவருடைய ஆவியினாலும் அவருடைய வார்த்தையினாலும் முதிர்ச்சி என்கிற ஒரு நிலைக்கு போறோம், புத்திரன் என்கிற ஒரு நிலைக்கு போகணும். அப்படி புத்திரன்ற நிலைக்கு போனாதான் நம்ம என்ன பண்ண முடியுமா, தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொந்தமாக்கி கொள்ள முடியும். அதாவது இதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா, உலகத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே நார்மலா அவங்க வேலை செய்யறதுனாலையும் தேவன் மனிதர்களுக்கு இயல்பாகவே கொடுத்த திறமையினாலும் திறனினாலும் முன்னேற்றி வரலாம். அதுதான் உலகத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆவிக்குரியவங்க கிடையாது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, மறுபுறம் அடையல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் அவங்க வெற்றி அடைகிறாங்க. அவங்க ஒரு காரியத்தை போய் செய்யறாங்க, அது வாய்க்குது. அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க. அப்படி அவங்க பெரிய ஆளா இருக்கிறதுனால அவங்க தேவனுடைய பிள்ளை இல்லை, அவர்கள் ரட்சிக்கவே படலை, தேவனை அறியவே இல்லை. ஆனால் அவங்க என்னவா இருக்காங்க, வெற்றி உள்ளவர்களா இருக்காங்க, புத்திமான்களா இருக்காங்க, ஞானவான்களா இருக்காங்க. இப்ப அதை வச்சு நம்ம பார்த்து அதையும் நம்மளையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம நிறைய நேரத்தில் என்ன யோசிக்கிறோம்னா, அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்களே, நம்மலாம் என்ன அவங்களுக்காவது வரணுமே, அவங்கள மாதிரி கூட நம்ம இல்லையே, அப்புறம் என்னத்துக்கு ஆண்டவரை தேடிட்டு வேதத்தை வாசித்துட்டு என்னத்துக்கு இதெல்லாம்? அதாவது தவறாக அவங்க பண்ணலை, அவங்க சரியா தான் பண்ணியிருக்காங்க. நல்ல உழைப்பு, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நல்லா உழைக்கிறாங்க, திறமையா பேசுறாங்க, பொறுமையா இருக்காங்க, விடாம முயற்சிக்கிறாங்க, செஞ்சு முன்னேறுறாங்க, முன்னேறிட்டு அவங்க போய்கிட்டே இருக்காங்க. இப்போ வேதத்தை வாசிக்கிறவர்கள், தேவனை நம்புகிறவர்கள் அந்த அளவுக்கு பெரிய ஆளா ஆகவில்லை. அப்போ உடனே என்ன யோசனை வந்துருதுன்னா,
அது மாதிரி செஞ்சுட்டு போயிடலாமே பேசாம. ஆனா என்னன்னா, ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, உங்களை கடினப்பட்டு, அதாவது ஹார்ட் ஒர்க் தப்புன்னு சொல்லல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஆசீர்வாதத்தை நம்புகிறது என்று ஒன்று இருக்கிறது. அவன் சேர்த்து வச்சுட்டே இருக்கிறான். பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சேர்த்து வைக்கப்பட்டது நீதிமானிடத்தில் வருகிறது. பிரசங்கிலெல்லாம் அதெல்லாம் இருக்குது. அவனுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கிற தொல்லையை கொடுத்திருக்கிறான். எது தொல்லை? தொல்லையா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அவனுக்கு தொல்லை என்னது? ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிறது. அப்ப நீங்க நீதிமான்னா நீங்க தைரியமா நின்றுட்டு இருக்கலாம், சொல்லலாம் அவன் சேர்க்கிறான் சேர்க்கட்டும், ஆஸ்தி ஆகிறான் ஆகட்டும், பெரிய கோடீஸ்வரன் ஆகட்டும், ஒரு நாள் அப்படியே டிரான்ஸ்பர் ஆக போறீங்க. இது சும்மா கதை கிடையாது. ஹிஸ்டரியில, வரலாற்றில் திரும்ப 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 நடந்தது. ஆபிரகாமுக்கு நடந்தது. நம்ம ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன்னு பேசுறோம்ல, அவருக்கு நடந்தது. என்ன நடந்தது? அவன் ஏகப்பட்ட ஆடு மாடு ஒட்டகம் கழுது எல்லாம் சேர்த்து வச்சான் பாருங்க. அது யாருக்கு வந்தது? இந்த உலகத்தான் சேர்த்து வச்சது ஆபிரகாமுக்கு வந்தது. 400 வருஷம் எகிப்து பெரிய சாம்ராஜ்யம், ஏராளமான வெள்ளி பொண்ணு செல்வங்கள்லாம் குவிச்சு வச்சிருந்தாங்க. ஒரே நாள் ராத்திரியில் அவளும் இஸ்ரவேலுக்கு மாற்றப்பட்டது. இந்த மாதிரி வேதத்துல அநேக முறை இஸ்ரவேல் மக்களுக்கு திரும்ப திரும்ப செய்றார். அதே மாதிரி உங்களுக்கும் செய்வார். அதுலதான் நான் உயர்ந்திருக்கேன். உலகத்துலலாம் பார்க்கும்போது நம்ம ஜெபம் பண்றோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆண்டவரை நம்புறோம், ஆண்டவரை தேடுறோம். ஆனா பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நடக்காத மாதிரி தெரியுது. அதெல்லாம் கண்டு சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் நீதிமான்கள். ஐஸ்வர்யம் ஆஸ்தியும் உங்கள் வீட்டில் தங்கும். அதுக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் செய்யறேன், சில செட்டப்லாம் பண்ணி வைக்கிறேன், அஸ்திபாரங்களை போடுறேன், என் சுபாவத்தை மாத்துறேன், என் எண்ணத்தை மாத்துறேன், என்னுடைய பேச்சை மாத்துறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஆண்டவரை முக்கியமா கருதுறேன். இப்ப பாருங்களேன், அவங்க கிட்ட இருந்து காசை உருவுங்க, உயிர் போயிடும். கரெக்டா? பதவியை உருவி விட்டீங்கன்னா காலி, அவரு காலி ஆயிடுவாரு. ஏதாவது ஒண்ணு உருவி விட்டீங்கன்னா அவன் நம்பிட்டு இருக்கிறத காலி போயிடும். ஆனா நீங்க இல்ல, நம்ம வந்ததே ஆசீர்வாதத்தினால. அதனால பொருள் போனாலும் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால நம்ம ஒண்ணுமே பயப்பட வேண்டாம். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமா, நடு காட்டுல கொண்டு போய் விட்டாலும் சரி, நடு கடல்ல கொண்டு போய் விட்டாலும் சரி, நல்லாதான் இருப்போம். ஏன் தெரியுமா? பொருளை காட்டுல ஆசீர்வாதம் பெருசு. கார் இல்ல ஆசீர்வாதம், வீடு இல்ல ஆசீர்வாதம், சட்ட துணி இல்ல ஆசீர்வாதம், பேங்க் அக்கவுண்ட் ஆசீர்வாதம் கிடையாது. அந்த பொருட்களை எல்லாம், வெள்ளி பொண்ணை எல்லாம், பணத்தை எல்லாம் கொண்டு வரக்கூடியதுதான் ஆசீர்வாதம். பிளெஸிங் அப்படின்னா எம்பவர் டு ப்ராஸ்பர், அதாவது செழிப்படைவதற்கு தேவையான பலன், ஒரு ஆற்றல், ஒரு திறமை, அதுதான் ஆசீர்வாதம். இங்க இருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அப்படின்னு நான் சொன்னேன். என்னன்னா, வீடை கட்டுறதுக்கு வேண்டிய பணம், திறமை, ஆற்றல், மனித தயவு எல்லாம் வருகிறது. அதான் ஆசீர்வாதம். உங்க வேலையில ஆசீர்வாதம்னா என்ன? அப்போ வேலை போயிருச்சுன்னா கவலைப்பட தேவையில்லை, ப்ரொமோஷன் வரலனாலும் கவலைப்பட தேவையில்லை, எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த ஆஸ்தி ஐஸ்வர்யத்துக்கு மேல ஆசீர்வாதம் என்று ஒன்று இருக்கிறது. எல்லாம் நம்ம சேர்ந்து சொல்லுவோமா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். திருப்பி சொல்லுவோமா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமா, இததான் ஆபிரகாம் நம்பினாரு. ஆபிரகாம் காலத்திலும் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தரை பேசுறாங்கன்னா அது யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை தான் பேசுகிறாங்க. இப்போ கோடீஸ்வரங்கள்லாம், பெரிய பெரிய கோடீஸ்வரலாம், இப்போ நம்ம ஊர்ல யாரு? இலான் மஸ்க், அது அவரெல்லாம் பெரிய ஒரு கோடீஸ்வரர். ஃபேஸ்புக் ஃபவுண்டர் அவரு, மார்க், அவரும் பெரிய ஆள். கூகுள் நிறுவனர், அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க. மைக்ரோசாஃப்ட், பில்கேட்ஸ், இவங்கெல்லாம் பெரிய, அதாவது தேசங்களே விலைக்கு வாங்கலாம், அவ்வளோ பெரிய ஆளுங்க அவங்க. ஆனா அவங்க ராஜ்யத்துல பிள்ளையா பிறக்கலன்னா
அவங்க புத்திரனா மாறணும்னா ஒரு மேட்டர் ஆஃப் டைம் தான். அது அப்படியே இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். எப்படி அங்க இருக்கிறது இங்க வந்துடும். நீ நீதிமானா தேவனுடைய பிள்ளையா இருந்தானா தப்பிச்ச, பிரச்சனை கிடையாது. நீ நீதிமானா இல்ல பிள்ளையா இல்லைன்னா அது எந்த நேரத்திலும் என் பக்கம் வந்துடும். ஏன்னா அது வாக்கு தத்தம். ஆபிரகாமுக்கு செய்தார், ஈசாக்குக்கு செய்தார், யாக்கோபுக்கு செய்தார், யோசேப்புக்கு செய்தார், இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தார், உலகத்தில் ஏகப்பட்ட மக்களுக்கு செய்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன் உங்களுக்கும் செய்வார். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கும் செய்வார். ஆமா, அதனால இப்ப இருக்கிறதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமா, பணம் அது இன்னைக்கு 10 இருக்கும், நாளைக்கு 100 மாறும், இதெல்லாம் 1000 மாறும். இதெல்லாம் டிஜிட், எல்லாம் மனுஷன் போட்ட கணக்கு தானே. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது. இந்த ஆசீர்வாதத்தை யாரு கொடுத்தா? தேவனே என் மேல் கொடுத்திருக்கிறார். இப்போ குழந்தையா நான் இருக்கிறேன்னா நான் அழுதுகிட்டு அது இல்லையே, இது போயிருச்சே, அதெல்லாம் இல்லாம இருக்குதே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனா நான் புத்திரன் ஆயிட்டேன்னா நான் சுதந்திரிக்க ஆரம்பிச்சுடுவேன். எனக்கு சொந்தம். இந்த பெரிய பண்ணக்காரரு, பெரிய தோட்டம் வச்சிருக்கிறாரு, பெரிய காரு, வீடு, அது இதுன்னு வச்சிருக்காரு, ஃபேக்டரிலாம் வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஒரு கட்டுக்கட்டா பணத்தை எடுத்து அந்த குழந்தைகிட்ட வைக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் சில்லற காசெல்லாம் எடுத்து அதுல வைக்கிறாரு. இந்த பிள்ளை என்ன எடுக்கும்னு நினைக்கிறீங்க? என்னது சிங் சிங் சிங்னு சத்தம் கேக்குது, இப்படி இப்படி கொஞ்சம் மின்னுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடும்? சில்லற காசை தூக்கிடும். நீங்க என்ன பண்ணுவீங்க? சில்லறையெல்லாம் வேணாம், எல்லாம் கட்டா இருக்கிறத கொடுங்க. ஏன்? அதுடைய மதிப்பு தெரியும், நீங்க வளர்ந்துருக்கிறீங்க. அதுலயும் பாருங்க, இந்திய கரன்சி, US டாலர், அப்புறம் யூகேல இருக்கிற யூரோ, பவுண்ட்ஸ், இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்களே கணக்கு போடுவீங்க. இது ஒரு கட்டு வேல்யூ இவ்வளோ, அதுடைய கட்டு ஒரு வேல்யூ, இதுடைய. ஏன்னா அறிவு பெருகுது இல்ல, நிறைய கத்துருக்குறோம்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்ல. இதை விட்டுட்டு காசெல்லாம் வச்சுட்டு இந்த பக்கம் தங்கத்தை வச்சிருக்காங்க, இல்ல இதை விட்டுட்டு நிலத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன பார்ப்பீங்க? அப்படியே பார்ப்பீங்க, எல்லாம் கால்குலேஷன் போடுவீங்க. இன்னைக்கு வாங்கினா எவ்வளவு ஆகும், 2 வருஷத்துல எப்படி ஆகும். ஏன்னா நீங்க வளர்ந்துருக்கீங்க. குழந்தை அதெல்லாம் பண்ணாது, சும்மா சிங்கி சிங்குன்னு சத்தம் கேட்குதா, அதை எடுத்துட்டு வந்துடும். இல்ல எதுவுமே எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நீங்கள் எல்லாம் புத்திரர்களாய் இருக்கிறபடினால் நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், சுதந்திரவாளிகள், எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள முடியும். அதுதான், அதுக்குதான் நம்ம புத்திரனா மாறுறோம். அப்பதான் வாக்கு தத்தங்களை எல்லாம் சுதந்திரமாக்க கொள்ள முடியும். கலாத்தியர் 3:14 இப்ப ஆபிரகாமை பத்தி பேசுறோம், இஸ்ரவேல் மக்களை பத்தி பேசுறோம். எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு மூலமா நம்ம எல்லாருக்கும் வரும்படியாக நம்ம கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இன்னைக்கு நம்மளை எல்லாரையும் அந்த ஆபிரகாமின் சந்ததிக்குள்ள வச்சிட்டார். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு நடந்த அந்த வெல்த் டிரான்ஸ்ஃபர், அந்த ஐஸ்வர்ய மாற்றப்பட்டது. அவனுக்கு எந்த பெரிய ஆளு, பெரிய ராஜாக்கள் எதிர்த்து வர்றாங்க, ஆனா வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களை வச்சு போய் எல்லாத்தையும் ஒன்னும் இல்லாமாக்கி ஜெயத்தை எடுக்கிறார். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையிலும் நடக்க ஆரம்பிக்கும். ஈசாக்குக்கு நடந்த மாதிரி விதைச்சா 100 மடங்கு அறுவடை பச்சோம். யாக்கோபு அவங்க 2 பரிவாரங்கள் ஒண்ணுமில்லாமல் இருந்து கொண்டு வந்தார். யோசேப்பு பெரிய எகிப்திலே அரண்மனையில ராஜ்யங்களை ஆண்டாரு, ஊருக்கே சாப்பாடு போட்டாரு. இஸ்ரவேல் மக்கள் எல்லா வெள்ளியோடும் பொண்ணோடும் ஒரு பலவீனம் இல்லாமல் வெளியே எல்லாவற்றையோடும் வந்தாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம மேல வைக்கிறார். இப்ப ஆசீர்வாதம்னு உடனே நம்ம சிலர் நம்ம ஆளுங்க என்னன்னா எல்லாம் ஆசீர்வாதம் தாண்டுவாங்க. எது? வியாதி, தருத்திரம், கடன் பிரச்சனை, அதுவும் ஆண்டவருக்கு கொத்துக்கிறாரு, என்னமோ தெரியல, ஏதோ பாடம் கத்து தராரு அப்படின்றாங்க. அப்ப ஆசீர்வாதம்னாலே இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? கஷ்டப்பட்டுக்கிட்டு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், ஏன் அது ஏதோ கொடுத்துருக்கிறாரு எதுக்கோ. இல்ல இல்ல இல்ல, ஆசீர்வாதம் உடனே நம்ம எங்க போயிடுறோம்? ஆபிரகாமுக்கு போறோம். ஆபிரகாமு 100 வயசான பிறகு கூட பிள்ளை இல்லாத இருக்கும் போது பிள்ளையை கொடுத்தார். அதான் ஆசீர்வாதம்.
பிள்ளை என்னது? ஆசீர்வாதம். பிள்ளை எப்ப கொடுத்தாரு? தாத்தாவானதுக்கு அப்புறம். என்ன அர்த்தம்னா முடியவே முடியல இந்த உலகம் சொல்லுதுல, ஆண்டவர் சொல்ற நான் உனக்கு செய்யறேன். இந்த உலகம் சொல்லுதா? மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது அது சரியில்லையே, இது மெடிக்கல் படி பார்த்தா சரியில்லை, வரமாட்டேங்குது, இது வளர்ந்து இருக்குது, அது இல்ல, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் சரீரத்துக்கு அவயவங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் உங்களை எவ்வாறு படைத்தாரோ அவ்வாறே நீங்கள் இருக்கிறீர்கள். எந்த ஒரு வலி, வேதனை, நோய் உங்களை தாக்காது. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. ஆமா, மலடு தேசத்தில் இருப்பதில்லைன்னு சொல்லிட்டு, நாய், பூனை, கழுதைக்கு கூட மலடு இருப்பதில்லைன்னு வாக்குத்தத்தம் சொல்லுது. உங்க வீட்டுல எப்படி இருக்கும்? உங்கள் சந்ததியில் இருப்பதில்லை. நம்ம இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கணும், புரியுதா? நம்ம நிறைய நேரத்துல என்னன்னாப்பா, நம்மளுக்கு இட்லி சாப்பிட்றதே பெரிய பாடம். நம்ம இட்லி சாப்பிட்டோமா, பிள்ளைக்கு 4 இட்லி போட்டோமா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இல்லைங்க, உங்கள் சந்ததி ஆசீர்வதியுங்கள். உங்கள் சந்ததி என்ன சொல்லுங்க, கர்த்தாவே என்னுடைய சந்ததியில் குறைப்பட்டவன் ஒருவனும் இருப்பதில்லை, என் சந்ததியில் ஒருவனும் வியாதிப்படுவதில்லை, என் சந்ததி ஒருவனும் தரித்திரனாய் இருப்பதில்லை, என் சந்ததி ஒருவனும் கடன்படுவதில்லை, என் சந்ததி உயர்ந்திருக்கும், மேலோங்கி இருக்கும், ஐஸ்வர்யவானா இருக்கும், என் சந்ததியில் இருக்கிறவர்கள் ஞானவான்களா இருப்பார்கள், என் சந்ததியில வருகிறவர்கள் பூமியை அரசாளுவார்கள், பூமியை சுதந்திரிப்பார்கள். அத சொல்லுங்க. நீங்க உங்க சந்ததி ஆசீர்வதிங்க. ஒருவேளை உங்களுக்கு பிள்ளையே இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க பிள்ளை ஆசீர்வதிங்க. உங்களுக்கு பேர பிள்ளை இல்லாம இருக்கலாம், உங்க பேர பிள்ளை ஆசீர்வதிங்க. உங்கள் சந்ததி ஆசீர்வதிங்கள். ஏன்? ஆபிரகாம் அதை தான் பண்ணாரு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு அப்புறமாக அவங்க எப்படி எகிப்துல இருப்பாங்க, எகிப்துல இருந்து எப்படி விடுதலை ஆவாங்கன்னு ஆண்டவர் பேசிட்டு இருந்தாரு. ஆபிரகாமுக்கு நம்மளை குறித்துலாம் சொன்னாரு. ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது என் நினைவாய் இருந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார்னு போட்டிருக்குல்ல. நிறைய பேர் என்னன்னா, இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தெல்லாம் பார்த்துட்டு அது ஆபிரகாம், அது ஈசாக்கு, அது யாக்கோபு அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறப்போ மனசுல யார் இருந்தா? என் நினைவாகவே தேவன் இருந்துதான் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார். அப்ப இன்னைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு போட்டு ஆபிரகாம் இப்படிலாம் இருப்பார்னு போட்டிருக்கும் போது யாரை குறித்து சொல்லுது? என்னை குறித்து சொல்லுகிறது. கலாத்தியர் 3:16, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. நீங்கள் தான் அந்த சந்ததி. உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்க பேரை போட்டு சொல்லுங்க, உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிறாரு. இந்த வசனத்தின்படி பென்சனை ஆசீர்வதிப்பேன் இங்க கூறப்பட்டிருக்க. எல்லாம் உங்க பேரை போட்டு சொல்லுவீங்களா? உங்க பேரை போட்டு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. இந்த வசனத்துல எல்லாம் சொல்லுங்க. இந்த வசனத்துல கலாத்தியர் 3:16 ஆபிரகாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறது என்ன பொட்டி போட்டிருக்குது. ஏன்னா நம்ம கிறிஸ்துவின் சந்ததிக்குள்ள வந்து ஆபிரகாமின் சந்ததிக்குள்ள வந்துட்டோம். ஆபிரகாமுக்கு சொந்தமானது எல்லாம் எனக்கு சொந்தம். எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு சொந்தமானதெல்லாம் எனக்கு சொந்தம். கலாத்தியர் 3:29 நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரருமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களா? எத்தனை பேர் கிறிஸ்துவினுடையவர்கள்? இங்க இருக்கிறவங்க எல்லாம் நீங்க எல்லாம் கிறிஸ்துவினுடையவர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திரமா இருக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லாம் நான் ஒன்று சொல்றேன், ஒரு சீக்ரெட் ஒன்று சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது இந்த வசனத்துல கூறப்பட்டதை நம்பணும். சரியா? வாழ்க்கையில வந்து அவன் கொடுக்குற மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் பார்க்காதீங்க. நிறைய நேரத்தில் அவன் கொடுக்குற மெடிக்கல் ரிப்போர்ட் கரெக்டா அந்த கம்ப்யூட்டர் கொஞ்சம் கலகலான ஓரமா பண்ணிடுச்சுன்னு என்ன பண்றது? மெஷர்மெண்ட் 1க்கு பதிலாக 2ன்னு சொல்லிடுச்சு, என்ன பண்றது? சொல்றது இல்ல, பொதுவா ஏதோ தப்பா சொல்லிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இவர் தான், இந்த டாக்டர் தான் கொஞ்சம் படிச்சதுல ஏதோ மாத்தி சொல்லிட்டாருன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஏதோ பண்றாரு, ஏதோ பண்ணிட்டாரு. இப்ப இவங்களுடைய ரிப்போர்ட் எல்லாம் வச்சு நான் என் வாழ்க்கையை ஆரம்பிச்சு என் வாழ்க்கையில இதுதான் நம்பினேன்னா என்ன ஆகும்?
இல்லை சொல்றாங்க, பண வீக்கம் அதிகமாகி கொண்டிருக்கிறது, பற்றாக்குறை அதிகமாகி கொண்டிருக்கிறது, வேலை வாய்ப்பு கம்மியாகி கொண்டிருக்கிறது, இன்னும் 10 வருஷத்தில் யாருக்கும் வேலை இருக்காது, பயங்கரமா சொல்றாங்க. ஐயோ அப்பா, நியூஸ் கொஞ்சம் நேரம் கேட்டானாலே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். இவன் ரிப்போர்ட் எல்லாம் நான் பார்க்க போறதே கிடையாது. என்னுடைய ரிப்போர்ட் இங்க இருக்குது. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் போகையிலும் ஆசீர்வாதம், வருகையிலும் ஆசீர்வாதம். என் உச்சந்தலைமுதல் உள்ளங்கால் வரை ஆசீர்வாதம். நான் உக்காந்தா ஆசீர்வாதம், நான் நின்னா ஆசீர்வாதம். நான் எப்பயுமே தலையாதான் இருப்பேன், வாளா இருக்க மாட்டேன். நான் கீழவே இருக்க மாட்டேன், நான் மேலதான் இருப்பேன். நான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்காதிருப்பேன். எப்ப சொல்லுவேன்? எல்லாம் சரியில்லாதப்பதான். ஏன் நம்ம ஒரு மாதிரி யோசிக்கிறோம்? இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னா, எல்லாம் சரியில்லைன்னா டப்புன்னு சொல்றோம், அது ஒரு மாதிரி இருக்குங்க, அது சரியில்லை, உடஞ்சு போயிருக்குது, கஷ்டமா இருக்குன்னு. ஆனா எதுவும் சரியில்லாதப்போ எல்லாம் சரியாயிரும், நல்லாகும்னு சொல்றதுக்கு அப்படி எல்லாம் சுத்தி எல்லாம் பாக்குறோம். என்ன நினைப்பாங்க மத்தவங்க அப்படின்னு யோசிக்கிறோம். ஏன் தெரியுமா? அதான் இந்த உலகம் அப்படி இருக்குது, சிஸ்டம். நல்லதை பேசுறதுக்கு யோசிக்க வேண்டியதா இருக்குது. ஆனா எங்க அப்பா, நம்ம அப்பா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பூமியை பார்க்கும்போது கும்மிருட்டா இருந்துச்சு, வெறுமையா இருந்துச்சு, ஒழுங்கின்மையா இருந்துச்சு. ஆனா அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? வெளிச்சம் உண்டாக கடவது, மரங்கள் உண்டாக கடவது, மிருகங்கள் உண்டாக கடவது. அவர் சொன்ன மாதிரியே உண்டாயிருச்சு. அப்போ உங்க வீட்டுக்கு போய் சோஃபா இல்ல, டைனிங் டேபிள் இல்ல, பீரோவை திறந்தா துணி எல்லாம் ஒன்றும் சரியா இல்ல, ஃப்ரிட்ஜை திறந்தா ஆம்லேட் போடுறதுக்கு முட்டையும் இல்லை, ஒரு வெங்காயம் கூட இல்லை. இப்ப நான் என்ன சொல்ல போறேன்? முட்டை உண்டாவதாக, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அங்க முட்டையில இருந்து ஆரம்பிக்கலாமே. என்ன சொல்றீங்க? ஆரம்பிக்கலாமா? இல்லைங்க, ஏன்னா பெருசாலாம் அப்புறமா போலாம், முட்டையில ஆரம்பிக்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது. ஆம்லேட் போடுறதுக்கு முட்டையும் வரும், வெங்காயமும் வரும். ஆண்டவர் கொடுப்பார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆசீர்வாதத்தை நம்புங்க, இதை நம்புங்க. அடுத்து என்ன நம்புங்க? நான் அவன் சொல்றாரு தான், அவன் ஏதோ சொல்றார், இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லுவார் அப்படின்னு இருந்தீங்கன்னா, நான் சொல்றதே உங்களுக்கு எடுபடாது. அதனாலதான் வசனம் சொல்லுது, தீர்க்கதரிசியை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில தீர்க்கதரிசி நான் தான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க தீர்க்கதரிசி, இங்க உள்ள வந்தீங்கன்னா நான் தீர்க்கதரிசி. நான் என்ன சொல்றேன்? உங்களை பார்த்து நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க வாழ்ந்திருப்பீங்க, நீங்க செலுத்திருப்பீங்க, ஒரு குறைவு இல்லாம இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்ற பாருங்க. இதே தான் நீங்க வீட்டுக்கு போய் சொல்லணும். இப்ப நீங்க வீட்டுக்கு போய் சொன்னீங்கன்னா அங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா கண்ணாடியில பார்த்தா யார் தெரியறா? நானா தெரியறேன்? இல்ல, நீங்க தான் தெரியுறீங்க. உங்க கண்ணாடியில உங்களை பார்த்த உடனே எல்லா ஃபால்ட்டும் தெரியும், உங்க மூஞ்சிலே ஃபால்ட் தெரிஞ்சிடும். அப்புறம் நம்மள மத்தவெல்லாம் சொல்லியிருப்பான், பாரு உனக்கு அது சரியில்லை, நீ அப்படி பண்ணிடக்கூடாது. நீ படிச்சு முடிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப கூட என்ன சொல்லுவானுங்கன்னா, நீ அந்த டிகிரி எடுத்துருக்க கூடாது. சரி, இப்ப என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க முடியும். படிக்கலனாலும் ஏதாவது சொல்லுவானுங்க, படிச்சாலும் ஏதாவது சொல்லுவானுங்க. நீங்க எங்க இருந்தாலும் குறை சொல்றதுக்கு எல்லாரும் இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை உச்சத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப சொல்லுவாங்க, எனக்கு அப்பவே தெரியும்பா, நீ நல்லா வந்துருவேன்னுவாங்க. எப்பவே தெரியும்? இது மாதிரி இந்த உலகத்துல இருக்கிறவங்க இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களெல்லாம் ஓரமா விட்டுட்டு இது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை. இந்த வேதம் என்ன குறித்து என்ன சொல்லிக்கு தெரியுமா? நான் கிறிஸ்துவின் சந்ததியில் இருக்கிறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்துவின் மூலமாக என் மேல் வந்து விட்டது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமா, ரோமர் 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. பிள்ளைகள் ஆயிட்டானாலே சுதந்திரம் தான். பிள்ளைகள் ஆயிட்டாலே எல்லா சொத்துக்கும் சுதந்திரவாளி தான். நீ பிள்ளை ஆகலனா தான் நீ இப்ப என்ன பண்ணணும்? ரொம்ப ஃபீல் பண்ணணும். இருக்கிறதுலயே ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் ரிச்சிப்பு தான். புரியுதுங்களா? ஏன்னா பாவம்னா பாவம், அவ்வளோ பாவம், சாபம், ஆண்டவரை விட்டு ரொம்ப பிரிவினையில இருக்கிறோம்.
ஆண்டவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா நான் வாயை திறந்து இருதயத்துல விசுவாசித்து நான் சொன்ன உடனே இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட உடனே நான் பிள்ளையா மாறிட்டேன், அடுத்து சுதந்திரவாளியா மாறிட்டேன். இப்போ தேவன் எனக்கு ஆயத்தமாக்கி வைத்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். ஆனா என்ன பண்ணுவான் தெரியுமா? உங்களை பிஸியாவே வச்சிருப்பான், ரொம்ப பிஸியா வச்சிருப்பான் பிசாசு. ஆமா, உங்களுக்கே தெரியாது நீங்க அவ்வளவு பிஸியா இருப்பீங்க. இந்த நாயெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் உங்களை திட்டுறேன்னு நினைச்சுக்க போறீங்க, ஜென்ரலா சொல்றேன். அங்கேயும் இங்கேயும் ஓடும் ஸ்பீடா. என்ன பிஸியா பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஒன்றும் கிடையாது. இங்க இருந்து அங்க ஓடுது, அங்க இருந்து இங்க ஓடும். இந்த புறா பாருங்க, எங்கேயோ இங்க இருந்து அப்படியே விண்வெளிக்கு போற மாதிரி தான் படபட படபட படபட. ஒன்றும் இல்லை, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு திருப்பி அங்கேயே தான் அவங்க உட்காருது. எங்க போகும்? எங்கேயும் போல. இந்த மாதிரி நம்ம அப்படியே ரொம்ப பிஸியா அப்படியே அதையும் இதையும் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க அதையும் இதையும் பண்ண மாட்டாங்க. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறவர்களாய் இருங்கள். பூமியை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் நம்மளுக்கு இருக்கிறது. தேவன் என்னை பூமியை சுதந்திரிக்க உதவி செய்வார். அப்ப நான் என்ன பண்றேன்? ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா ஆக ஆரம்பிக்கணும். நாட்கள் ஆக ஆக எப்படி ஆகணும்? ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரா? செய்யறேன். சொல்லலையா? செய்யல. போ சொல்றாரா? போறேன். சொல்லலையா? அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். எதுவும் இல்லையா? ஒன்றும் இல்லை, வீட்டில் உட்காந்துருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படியே அமைதியாக இருக்கலாம், ஒன்றும் இல்லை, எதுவுமே நடக்க மாட்டேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்ற. இல்லை 4 பேர் என்ன சொல்லுவாங்க? அந்த 4 பேர் யாரு? உன் சித்தப்பா, உன் மாமா, உன் பெரியப்பா, உங்க அப்பா அம்மா, தான் 4 பேர். ஊர் என்ன சொல்லும்? ஊர் யாரு? மாமா, சித்தப்பா, பெரியப்பா தான் ஊரே உங்களுக்கு. ஊர் என்னங்க சொல்லும்? எது ஊரு? மாமா சித்தப்பா தான். அவங்களெல்லாம் விட்டுருங்க. விட்டுட்டு ஆண்டவர் எனக்காக பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். எண்ணி கூட பார்க்க முடியாது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் சொல்லுது, தேவன் உங்களுக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற கண் கண்டதில்லை, காது கேட்டதில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை, பரிசுத்த ஆவியானவர் அதை வைத்திருக்கிறார், அதை வெளிப்படுத்தியிருக்கிறார், அதை அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நான் இங்க உங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பான வாழ்க்கையை வைத்திருக்கிறார், உயர்வான வாழ்க்கையை வைத்திருக்கிறார், மேன்மையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஒருத்தருக்கு கூட கம்மியான வாழ்க்கை அது சரி கிடையாது சார். அது உலகத்துல இருக்கிறவங்க சொல்றான். ஒரு வீட்டுல 10 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? அது ஃபர்ஸ்ட் 2 அது ஓகே சார், அந்த நடுவுல இருக்குது பாரு அது, அந்த அடுத்து வருது அதெல்லாம் ஓகே. இதெல்லாம் இந்த உலகத்துல போடுறவன். அவன் ஹைட்ட பார்ப்பான். ஏன் தாவீது வீட்லயே பார்த்தாங்களே, தாவீது வீட்டுல பெரிய அண்ணங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? மிலிட்டரி ஆர்மி கணிச்சிட்டாங்க. ஏன்னா ஹைட்டா இருப்பாரு, வெயிட்டா இருப்பாரு. இவரு சும்மா முடியெல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு ஒரு கிட்டாரை எடுத்துக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிட்டு ஜாலியா ஹாய் டாடி ஹாய் எப்படி இருக்கிறீங்க அப்படியே ஜாலியா வந்துருப்பான் போல. ஓ நீ போய் ஆடு, போய் ஆடு, நிறைய ஆடலாம் இல்லை, கொஞ்சம் ஆண்டு, சும்மா ஒரு 10 ஆடை போய் கரெக்டாக பார்த்துட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டாங்க. நான் வீட்டில் இருந்தால் நிறைய கேள்வி கேட்பான், ஏதாவது நோண்டிட்டே இருப்பான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க போல. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்த உடனே அப்பா நினைச்சாரு, நம்ம ஆர்மிக்கு நிறைய பேர் அனுப்பிச்சு நல்ல ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கோம், எல்லாரையும் கொண்டு வந்து அடிக்கிட்டாப்ல. சாமுவேலும் பாக்குறாரு, அப்பா ஆண்டவர் நாமரே தீர்மானிச்சுக்கிறாரு, இன்னும் ஹைட்டா இருக்கான், கண்டிப்பா இவன் தான் ராஜாவா இருக்கணும். கேன்சல் கேன்சல் கேன்சல், எல்லாம் கேன்சல். எல்லாரும் சாமுவேலுக்கு ஒரு மாதிரி, ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி இல்ல, தவறான வீட்டுக்கு வந்துட்டோமா, என்னதான் கதை நடக்குது, கூப்பிட்டு கேட்கிறாரு, பையனே உள்தானா அப்படின்றாரு. ஏன்னா எல்லா பையனும் வந்துட்டான். அப்பதான் அப்பாக்கே ஞாபகம் வருது, இன்னொரு பையன் இருக்கிறது. அந்த பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். யாருமே நம்பல, அற்பமா எண்ணினார்கள், ஏளனமா எண்ணினார்கள். அவனை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை, அவனை ஒரு மகனாகவே எண்ணலை. ஆனா ஆண்டவர் குறி வச்சார், மார்க், அவனை தூக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களை மார்க் பண்ணி தூக்குறாரு, உங்களை மார்க் பண்ணி தூக்குறாரு, உங்களை மார்க் பண்ணி தூக்குறாரு. மனுஷன் அப்ரூவ் பண்ண தேவையில்லை, என் தேவன் உங்களை அப்ரூவ் பண்ணியிருக்கிறார். மனுஷன் உங்களை குறிக்க தேவையில்லை, தேவன் உங்களை குறிக்கிறார். இவன் போடுற கணக்கெல்லாம் வேறங்க. இவன் டிகிரி வச்சுக்குவான், நம்ம ஹைட்டை பார்ப்பான், இவன் என்னென்னமோ கணக்கு வச்சிருக்கான். ஒவ்வொருத்தர் இந்த தெருவில் போனீங்கன்னா 2 மாடி வீடு, பக்கத்து தெருவில் போனீங்கன்னா எல்லாமே 4 வீட்டுல தான், 4 மாடியில் ஆரம்பிக்குது. அப்ப அவன் என்ன சொல்றான், நீ 10 மாடி கட்டணும்ன்றான். அதுக்கு பக்கத்துல போனீங்கன்னா எல்லாமே 10 மாடியா இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், 20 மாடி போடணும். இவனு ஒவ்வொரு தெருவுலையும் போயிட்டு இவனுங்களை பிரியப்படுத்திட்டு இருக்க முடியுமா? எவன் அப்ரூவலும் தேவையில்லை. அதாவது எந்த மனுஷனையும் மதிக்க வேணாம்னு சொல்லல, அப்படி எடுத்துக்க போறீங்க, அப்படி நான் சொல்லல.
இவங்க என்ன பிரியப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு நான் அவனை போய் பிரியப்படுத்துறதே கிடையாது. ஏன்னா என் தேவன் என் மேல் ஏற்கனவே பிரியமா இருக்கிறான். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி. இயேசு என்ன பண்றாருன்னா, மனிதனாகிய நமக்கு நம் சார்பாக ஒரு பெரிய விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக அவர் சாபத்தை எடுத்துக்கொள்கிறார். அவர் சாபத்தை சுமக்கிறாரு. எதுக்கு? நான் சாபம் படக்கூடாது என்பதற்காக அவர் சாபமாகிறார். சாபமாகி எனக்காக எல்லா சாபத்தையும் எடுத்து நான் சாபத்தில் வரவே கூடாது என்கிற ஒரு நிலையை கொண்டு வரும்படியாக அவர் சாபமானார். சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எல்லாம் பாக்குறீங்களா? உங்க வேதத்துல கலாத்தியர் 3:13 பாருங்க. பாருங்க என்ன போட்டிருக்குன்னா, கிறிஸ்து எனக்காக சாபமாகி, அவரு சாபம் ஆயிட்டார். சரிங்களா? நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். என்ன பண்ணிட்டார்னா, நான் சாபத்துக்குள்ளேயே போக கூடாது என்கிற ஒரு நிலையை உண்டு பண்ணுவதற்காக சபிக்கப்பட்டவன் என்னை, சாபத்தில் இருக்கிற என்னை அவர் எடுத்துக்கொண்டார். அவர் தூக்கிட்டாரு, அவர் மீட்டுட்டாரு. மீட்புனா என்னன்னா, நீங்க ஒரு விளக்கரையும் கொடுத்து வாங்கணும், சும்மா இழுத்துட்டு வர்றது கிடையாது. இயேசு விளக்கரையும் கொடுத்தார். அடிச்சு புடுங்கலாம், சும்மாவே அடிச்சு புடுங்கலாம். ஏன்னா எடுத்ததே திருட்டுத்தனமா இந்த பிசாசு. ஆனா அந்த அடிச்சு பிடிக்கிறதுக்கு முன்பாக இயேசு தம்முடைய இரத்தத்தையே விலைக்கிரயமாக கொடுத்து நரகத்துக்கு போய் திருட்டுத்தனமா வாங்கின அந்த அதிகாரத்தை எல்லாம் புடுங்கி கிறிஸ்து வைத்திருக்கிறார். அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவ உள்ள வச்சுக்கிட்டு சாபத்துல இருக்கேன்னு சொல்லக்கூடாது. அது வருது இது வருது அப்படிலாம் சொல்லவே கூடாது. இது எல்லாம் கான்சியஸ்ல இருந்து, அதாவது யுவர் மைண்ட் இஸ் பவர்ஃபுல், உங்கள் மனது மிகவும் வலிமை உள்ளது. ஆதியாகமத்துல பாபேல் கோபுரம் கட்டுறானுங்க. கட்டும்போது தேவன் பார்த்துட்டு சொல்றாரு, இவர்கள் தங்களுடைய இருதயங்களில் எண்ணி விட்டார்கள், இவர்கள் நினைத்து விட்டார்கள், இவர்கள் நினைத்தது தடைபடாது அப்படின்றார். யாரு? மனுஷன் என்ன பண்ணிட்டானா, கோபுரத்தை கட்ட போறேன்னு முடிவு பண்ணிட்டு ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவர் சொல்றாரு, இவன் மனுஷன், இந்த மனுஷன் ஏமாலையே உண்டாக்கப்பட்டிருக்கான், என்ன மாதிரியே உண்டாக்கப்பட்டிருக்கான், இவன் நினைச்சானா அது நடந்துரும். அதனால இப்ப நம்ம என்ன பண்ணோம், இதை ஸ்டாப் பண்ணோம்னு இறங்குறாரு. நீங்க நினைக்கிறீங்க, சொல்லுவாங்க பாருங்க, நினைப்பு போலதான் பொழப்பு. நினைப்ப மாத்திட்டீங்களா பொழப்பு மாறி. அறிவு பூர்வமா, அதாவது சயின்டிபிக்காவே இந்த நியூரல் பாத்வே அப்படின்லாம் இருக்குது, நியூரோ பிளாஸ்டிசிட்டி, அந்த மாதிரிலாம் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அதாவது எப்படி நம்ம மூளை வேலை செய்யுது அப்படிலாம். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ரொம்ப சயின்ஸ் எல்லாம் போகல, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். உங்க வாழ்க்கையில டெய்லி 90% ஏன் நிறைய பேருக்கு 99% எண்ணங்கள் பழைய எண்ணங்கள் தான் வரும், ஒன்றும் புதுசாலாம் வராது. நாம் இப்போ இந்த கெமிக்கல் எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணி பாஸ்பரிக் ஆசிட் அப்படிலாம் யாராவது யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் யோசிக்கும். உள்ள படிக்கிறவனே அதை யோசிப்பான். நம்ம என்ன பாஸ்பரஸ் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் நான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். இல்லை இந்த கெமிக்கல் அப்படியே மிக்ஸ் பண்ணா அந்த ரியாக்ஷன் வந்தா, அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நம்ம என்ன யோசிப்போம், இன்னைக்கு மத்தியானம் இட்லி வச்சுட்டோமா, நைட்டு தோசை வைக்க போறோமா, நாளைக்கு பில்லு கட்டணும், நாளன்னைக்கு இந்த பிள்ளைக்கு ஃபீஸை கட்டணும், இது மாதிரி தானே யோசிக்க போறோம். இது எப்படி யோசிக்கிறோம்? 10 வருஷமா தான் யோசிக்கிறோம். இந்த மாசம் முடிஞ்சு அடுத்த மாசம் முடிஞ்சு அடுத்து இட்லி சட்னி சாம்பார், அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு, அப்புறம் துவைக்கணும், காய போடணும், காய போட்டு எடுத்து மடிக்கணும், மடிச்சது அப்புறம் போடணும், போட்டு திருப்பி துவைக்கணும். இது இந்த மாதிரி தான் எண்ணங்கள். அதை போட்டோமா, அப்புறம் யாரு சித்தப்பா என்ன யோசிப்பான், பெரியப்பா அவன் பாரு ஃபோன் போட்டானா, அவன் பாரு நம்மளை பார்த்தானா, அவன் பாரு நம்மளுக்கு ஆப்பிள் பழம் குத்தானா, அவன் நம்மளுக்கு ஹார்லிக்ஸ் பாட்டில் குத்தானா. ஆல் தீஸ் தாட்ஸ், இந்த எண்ணங்கள் தான் திரும்ப 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 உங்கள் எண்ணங்கள் இவ்வாறு தான் இருக்கிறது. அதனாலதான் ரோமர் 12:1-2 நீங்க பாத்தீங்கன்னா, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கல் இருக்குது. அப்ப நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா நிறைய பேருக்கு பாருங்க, சர்ச்சுக்கு வந்தோடனே அப்படியே
ஏன் தெரியுமா? அவங்க அமைதியா வீட்டுல கொஞ்ச நேரம் கூட உட்காரல. பிரெயின் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது, உட்காந்துட்டான், அமைதியா உட்காந்துட்டான், தூங்கு. ஏன்னா அவங்க அமைதியா உட்கார்ந்தாலே எப்படி தூங்குறது தான். ஒரு நேரம் கூட கொஞ்ச நேரம் கூட வீட்டுல உட்காந்து, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இத்தனை வருஷம் நடத்திட்டு வந்திருக்கிறீரு, இந்த ஃபேன்லாம் நல்லா ஓடுது, ஸ்தோத்திரம்ப்பா, லைட் எரியுதுப்பா, நன்றி, போடுறதுக்கு நல்லா சட்டை துணிலாம் கொடுத்துருக்கீங்க, நன்றி ஆண்டவரே, கை கால்லாம் நல்லா வேலை செய்யுது, சோத்திரம், மண்டையில் முடியெல்லாம் இருக்குது, சோத்திரம், நன்றி ஆண்டவரே, எல்லாம் உள்ள ஹார்ட் லங்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? உங்கள் ஹார்ட் லங்ஸை எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்தா பார்த்துருக்கலாம், ஆனால் பார்க்கவே இல்லை. ஆனால் எல்லாம் கரெக்டாக எல்லாம் ஓடிட்டு இருக்குது. நர்வ்ஸு, செல்லெல்லாம் எங்கே நம்ம பார்த்தோம்? மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்களா? இல்லை, எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்குது. எத்தனையோ கோடிக்கணக்கான செல்ஸ் வெளியே போயிருச்சு, புது செல்ஸ் உருவாயிட்டு இருக்குது, என்னெல்லாமோ நடக்குது, என்னெல்லாமோ சாப்பிட்றோம்ல, எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணுது பாருங்க, எல்லாம் பக்காவா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாம் நல்லா வேலை செய்யுது, நல்ல குடும்பத்தை கொடுத்துக்கிற சோத்திரம், வீட்டை கொடுத்துக்கிற சோத்திரம். சில ஊர்லலாம் பாம்பு விழுது, பக்கத்து வீட்டில் பாம்பு விழுது, இவன் வீட்டில் பாம்பு விழுது, அதனால ஓடுறான், ஆண்டவரே எங்கள் வீடு ஊரில் பாம்புலாம் விழுது, சோத்திரம், நன்றி ஆண்டவரே. இயற்கை சேதங்கள் ஏற்படுகிறது, குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் மறிச்சு போறாங்க, சில நேரத்தில் ஊர்ல இருக்கிறவங்க கண்ணெடுத்து சுற்றுறான், ஆண்டவரே அதெல்லாம் எதுவுமே நடக்காம பாதையது, சோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. காசு கொடுத்துருக்கிறீர், நல்ல காசு கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. வேலையை கொடுத்துருக்கிறீர், நன்றி ஆண்டவரே. வேலை சம்பளம் பத்தல ஆனாலும் பரவாயில்ல, வேலைன்னு ஒண்ணு இருக்குதே, அதுக்கு சோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதிரிலாம் பிரெயினுக்கு வேலை கொடுக்கறது இல்லை. அது இல்லை, இது இல்லை, அது சரியா இல்லை, இது ஓடல, ஃபேன் ஓட மாது, லைட் ஓட மாது, வாஷிங் மிஷின் சரியா இல்லை, கிரைண்டரு சத்தம் போடுது. See the problem, அதாவது கான்சியஸ் ஃபுல்லாவே எப்படின்னா அது வரமாட்டேங்குது, இது சரியா இல்லை. இந்த பாட்டில கூட பாருங்களேன், தண்ணி எடுத்து பாருங்க, இவ்வளவு தண்ணி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, அது முக்காவாசி காலியா இருக்குன்னுவாங்க. இயல்பாவே அது எப்படி காலியா இருக்கு, அது கொஞ்சம் தண்ணி இருக்குன்றத பாதி கிளாஸ் காலியா இருக்கு. இது மாதிரி வாழ்க்கையில எதை பார்த்தாலும் குறை சொல்றது. உங்களை தப்பு சொல்லல, உங்க மூளை அப்படி வேலை செய்யுது, இதை மாத்தி செய்ய வைக்கலாம். எப்படி? இந்த வேதத்துக்கு போது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே, ஆமா சோத்தரி சோத்தரி, ஆத்துமாவே சோத்தரி, சோத்திரம் சோத்திரம், எல்லாம் வாயை திறந்து சோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம், எல்லாம் வாயை திறந்து சோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாம் வாயை திறந்து சோத்திரம் சொல்லுவோமா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசுவே, இந்த வாழ்க்கைக்காக நன்றி ஆண்டவரே, எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இந்த வருஷம் ஃபுல்லா இவ்வளவு நாள் பாதுகாத்தீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எந்த வியாதி வந்தாலும் அதெல்லாம் மேற்கொண்டு நான் நிக்க வச்சுக்கிறேன், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலையில எந்திரிச்சு சோத்திரம் சொல்லுங்க, நைட் எந்திரிச்சு சோத்திரம் சொல்லுங்க, மத்தியானம் எந்திரிச்சு சோத்திரம் சொல்லுங்க, நன்றி உள்ளவர்களாக இருங்கள். A thankful heart. ஆரம்பிச்சது சொல்லிடுறேன். இந்த மூளையில இருந்து நெகட்டிவா அது இல்லை, இது இல்லை, அது வரமாட்டேங்குது, இது வரமாட்டேங்குது, அது நடக்கல, எனக்கு காசு இல்லை, அது காசு எப்பயுமே. ஒரு சீக்ரெட் சொல்றேன் கேளுங்க, உங்களுக்கு கோடி கணக்கான பணம் கொடுத்தா கூட பத்தாது. ஏன் தெரியுமா? நம்ம பில்லு வச்சிருப்போம், 10,000 ரூபாய்க்கு 15,000 ரூபாய்க்கு பில்லு போடல, நம்ம 1 லட்சம் வச்சுட்டா 1.5 லட்சத்துக்கு பில்லு போடுவோம், 1 கோடி வந்துச்சுன்னா 1.5 கோடிக்கு பில்லு போடுவோம். அது மனுஷன் அப்படிதான் இருப்பான். அதனால இந்த கொடுத்த 5,000க்கு சோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா, 5,000 ரூபாய் கொடுத்தி சோத்திரம், இல்ல 500 ரூபாய் கொடுத்தீர் ஆண்டவரே சோத்திரம், இல்ல 5 லட்சம் கொடுத்தி சோத்திரம், நன்றி ஆண்டவரே, இந்த வருஷம் கொடுத்திருக்கிற ஆண்டவரே, நிறைய காசு கொடுத்து. எத்தனை கிலோ அரிசி சாப்பிட்டுருக்கோம்ல நம்ம? நீங்க எத்தனை கிலோ அரிசி சாப்பிட்டுருக்கீங்க? நிறைய சாப்பிட்டுருக்கோம். எத்தனை கிலோ கோழி கறி சாப்பிடுவோம்? ஐயோ, அது நிறைய, ரொம்ப ஜாஸ்தியா சாப்பிடுவோம். அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி நான் தேங்க்ஃபுல் ஹார்ட் ஆகும்போது என் மூளையில இருந்து, நான் சொல்றது சயின்ஸுக்கு போயிடுவோம், அப்போ ஒரு நல்ல விதமான கெமிக்கல்ஸ் செக்ரிகேட் ஆகி சரீரம் ஃபுல்லா அனுப்புதான். நல்ல ஒரு சுருக்குது, கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டு நல்ல காரியங்கள் நடக்குது. அதனாலதான் என்ன பண்றானுங்க, இந்த பீச்சில் எல்லாம் போயிட்டு, ஹார்ட் பேஷண்டாப்பா நீ போய் பீச்சில் சரி அவனுக்கு ஜோக்கே சொல்ல, அவனை சிரிச்சிட்டு இருக்கான், சிரி, சும்மா சிரி, நல்லா இருக்கீங்களா, நல்லா சிரிச்சு பேசுங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க பெரியவங்க எல்லாம். ஏன்? இவரு வாழ்க்கையை குறிச்சு கவலைப்படல, பிள்ளை வாழ்க்கையில பேரன் லைஃப குறிச்சு கவலைப்பட்டு இருக்கிறாப்ல. அதனால என்ன சொல்றாங்க, நல்லா சிரிங்க, சந்தோஷமா இருங்கன்றாங்க. ஏன்?
அங்க இருந்து ஒரு கெமிக்கல் கிளம்பி சரீரம் ஃபுல்லா போய் மனமகிழ்ச்சி நல்ல மருந்துன்னு வசனம் சொன்ன மாதிரியே வேலை செய்யுது. இப்ப கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சு சோர்வா இருந்து இது பண்ணோம்னா அது வேற ஒரு கெமிக்கலை கலந்து கொடுத்து அதுதான் போய் ஹார்ட், லங்ஸ், கிட்னி எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணுது. எத்தனை பேர் சொல்றீங்க சந்தோஷமா இருக்கலான்னு? உங்களுக்காக தான் சொல்றேன். பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் விட்டுருங்க. இல்ல பக்கத்துல இருக்கிறவங்களுக்காக சந்தோஷமா இருங்க. இல்ல 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 பக்கத்துல இருக்கிறவங்கள உங்களுக்காக சந்தோஷமா இருங்க. நல்லா சிரிங்க, நன்றி சொல்லுங்க, ராத்திரி படுத்து சொல்லுங்க. இருக்கிறது பரவாயில்ல படுத்துட்டு சொல்லுங்கன்றேன். இல்ல என் வீட்டுக்கு மேல கூரையே இல்ல, பரவாயில்ல கூரை இல்லைன்னா என்னப்போ மழை பெய்யாம இருக்குல்ல. என்ன சொல்றீங்க? ஓ படுத்துட்டு மேல பாக்குறோம் கூரையே இல்லைங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. மழை பெய்யாம இருக்குது அதனால தானே படுத்திருக்கோம், இல்லாட்டி படுக்க முடியுமா? ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஒரு வீல் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா 3 வீல் பஞ்சர் ஆகாம இருக்கு, 3 வீலுக்கும் போய் நன்றி சொல்லு அப்படின்றாரு. ஏன்னா இப்போ ஒரு வீல்னா கூட எவனா கூப்பிட்டு வச்சு பஞ்சர் பேசலாம். ஒரு 3 வீல் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா எவனை கூப்பிடுறது? ஒரு ஸ்டெப்னி தானே இருக்கும். எல்லாவற்றிலும் நன்றி செலுத்த, எல்லாவற்றையும் அப்ரிசியேட் பண்ண உங்களை நீங்களே பழக்கி வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னா, வாழ்க்கையில எல்லாம் சரியில்லாத மாதிரி இருக்கலாம், ஆனா எல்லாத்துக்கும் மேல நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். இந்த ஆசீர்வாதம் எல்லாத்தையும் மாத்திடும். நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் போதும் ஆண்டவருக்கு. ஒரு நிமிஷம், ஒரு ராத்திரியில எகிப்தை கொள்ளையடித்தார்கள் இஸ்ரவேல் மக்கள். ஒரு ராத்திரியில இஸ்ரவேல் மக்களுடைய முழு எக்கனாமியா மாறிடுச்சு. ஒரு ராத்திரி ஏகப்பட்ட வாழ்க்கை மாறி. நான் சொல்றேன், ஆண்டவருக்கு ஒரு நைட்டு போதும், ஒரு நிமிஷம் போதும் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு. ஆனா அது வரைக்கும் என்ன நான் எக்யூப் பண்ணிக்கிறேன், என்ன நான் வளர்ச்சிக்குள்ளாக நிறுத்த, நான் சுதந்திரவாளி, நான் புத்திரன். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்ப சிலுவையில இயேசு மரித்தார்னு பேசுறோம், சிலுவையின் மூலமாக இயேசு என்னை ஆசீர்வதிச்சார்னு பேசுறோம். ஆனா இன்னும் ஒரு ஸ்டெப் ஹையரா உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்களே இல்ல. பரலோகம் உங்களை பார்க்கும் போது கிறிஸ்துவாகவே பார்க்கிறது. இயேசு வந்தது உண்மை, மரிச்சது உண்மை, உயிரோட எழுந்தது உண்மை, அவர் பரமேறினது உண்மை, உட்கார்ந்து இருக்கிறது உண்மை. ஆனால் அதை காட்டிலும் நிஜமான உண்மை உங்களுக்குள் உங்களாகவே இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறார் கிறிஸ்து. எப்படி இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னா பாருங்க, அது மாதிரி என்னை கண்டவன் கிறிஸ்துவை கண்டவன் சொல்லணும். சரிங்க, சந்தோஷமா இருங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் மன்னிச்சிருங்க. காரி துப்புறான் அப்படின்னு துப்புறான். யார? டேய் யாரடா துப்புற? சர்வலோகத்தையும் படைத்த தெய்வம், ஒன்ன உருவாக்கின தெய்வம். உன் கண்ணு, உன் மூக்கு, உன் உள்ள இருக்கிற ஆவியம் அவ்வளத்தையும் உண்டாக்குன. காரி துப்புறான், அடிக்கிறான், கண்ணை கட்டிட்டு அடிச்சுட்டு யார் அடிச்சா சொல்லு பாப்போம் அப்படின்றான். ஒரு பார்வை பார்த்தாருன்னா பூமியே பசுபமாயிரும். என்னென்ன வேலை பண்றான், ஆணியால அடிக்கிறானுங்க. அடிச்சுட்டு நீ ராஜாவா கிறிஸ்துவா இருந்தா இறங்கி வா, தப்புனு இறங்கி வந்தா முடிஞ்சது. சொல்லி பேசவே இல்லை. அவர் சொன்னாரு, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், இவர்கள் செய்கிறதை மன்னியும். கொஞ்சம் மன்னிச்சிருங்க, விட்டு கொடுத்துருங்க. இல்ல அவன் எடுத்துட்டு தான் போட்டுமே. இயேசு போதிக்கும் போது சொல்றாரு, ஒருவன் உன் சட்டையை கேட்டானா பேண்டையும் சேர்த்து கொடுத்துரு. ஒருத்தன் 1 மைல் வர சொன்னா 2 மைல் நடந்து போ. ஒரு கண்ணத்துல இருந்த இன்னொரு கண்ணத்தை கூட காட்டு. என்ன இருப்போது அடிச்சுக்கோ. ஏன்? எல்லாத்துக்கும் முடிவு என்ன தெரியுமா? என் மனதை நான் ரெஸ்ட்லயே வச்சிருக்க போறேன். சட்டையை கொடுக்குறான்னு சொல்லிட்டு போய் சண்டை போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இங்க போயிடும் சுதந்திரவாளி. போ பேண்ட்டை எடுத்துக்கோ, போ நான் சுதந்திரவாளி, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இங்க அடிக்கிற அடிச்சுக்கோ, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் சுதந்திரவாளி, இந்த இங்கே அடிச்சுக்கோ. அதாவது தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய அந்த திட்டம், மிகப்பெரிய நோக்கம்,
தேவன் வைத்திருக்கிற எண்ணுக்கடங்காத அந்த பெரிய காரியத்தை ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்காக உங்க வாழ்க்கையில் இருக்கிற சின்ன பிரச்சனைய பெருசா பிசாசு காட்டுவான். ஒருவேளை 50 வருஷம் 60 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்துருக்கீங்க, இல்ல 40 வருஷம் 30 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருப்பீங்க. சரிங்களா? எல்லாம் நல்லா தான் இருக்கு. 30 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, உட்காந்து இருக்கீங்களே. உங்களுக்கு 50 வயசு ஆகுதுன்னா என்ன பண்ணிருக்கீங்க? 50 வருஷம் வந்து நின்று இருக்கிறீங்க சார் பூமியில. எவ்வளவு பேரை பார்த்துருக்கீங்க, எவ்வளவு போராட்டம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, சாப்பாடு எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து உட்காந்துருக்கோம். இன்னைக்கு இல்ல நேத்து நைட்டு இல்ல நேத்து மத்தியானம் ஏதோ ஒண்ணு சரியா நடக்கலன்னா அதை மட்டும் பெருசா ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன்ல போட்டு காட்டுவான். நீங்க என்ன பண்ணணும்? 50 வருஷம் கர்த்தாவே ஸ்தோத்திரம், எவ்வளோ நல்லமையை செய்திருக்கிறீர், எவ்வளோ 50 வருஷத்துல எவ்வளோ காசு வந்திருக்குல்ல, நம்ம காசு வழியா எவ்வளோ போயிருக்குது, எவ்வளோ செலவு பண்ணிக்கிறோம். இதெல்லாம் யார் கொடுத்தா? ஆண்டவர் தான் கொடுத்தாரு. எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்துங்கள். அதனாலதான் வந்து என்ன பண்றாருன்னா, சங்கீதக்காரன் சொல்றாரு, சூரியனே கர்த்தரை துதியுங்கள், சந்திரனே கர்த்தரை துதியுங்கள், விலங்குகளே கர்த்தரை துதியுங்கள், கடலே கர்த்தர், எல்லாம் கர்த்தரை துதி துதின்றாரு. என்ன சொல்றாரு? எல்லாம் துதி. எதுக்கு துதி? நீ யாரு? அவர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார், நம்மளை படைத்திருக்கிறார், துதியுங்கள். சயின்டிபிக்காவும் நம்ம வந்து கிரேட்ஃபுல் ஹார்ட்டா நன்றி உள்ளவர்களா இருக்கும்போது நம்ம மூளையில இருந்து நல்ல சுரபிகள் சுரக்குது, கெமிக்கல் சுரக்குது, சரீரத்துக்கு உள்ள போகுது. ஆவிக்குரிய விதத்திலையும் நீங்க துதிக்க 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 அது வழி மாறி உண்டாகுது. எது? எல்லாம் வருகிறதற்கு. ஆண்டவர் சொல்றாரு ஒரு சம்பவத்துல, வாய்க்காலை வெட்டுங்கள், அதை தண்ணீரால் நிரப்புவேன்னு சொல்றாரு. ஏற்கனவே அவனுங்க வந்து பள்ளத்தாக்கில தான் இருக்காங்க, ஏற்கனவே குழி மாதிரி இருக்கிற இடத்துல தான் இருக்கிறானுங்க. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு குழிய வெட்டுன்றார். சரி, குழிய வெட்டுறேன் சார், எங்க இருந்து தண்ணி வரும்? அதாவது ஏரி பக்கத்துல இல்ல கடல் ஆற்று பக்கத்துல போயிட்டு வெட்டிட்டு வந்தோம்னா அப்படியே வரும். இவரு நடுவுல எங்கேயோ வெட்டுன்றாரு, எப்படி வரும்? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரினால் நிரப்பப்படும். மோசே கிட்ட சொல்றாரு, நீ சொல்லு. யார்கிட்ட சொல்ற? மோசே கிட்ட சொல்ற, நீ போய் சொல்லு, நாளைக்கு வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மண்ணாவை சாப்பிட்டு சாப்பிட்டு வெஜ் ஃபுட்டு பிடிக்க மாட்டேங்குது, இப்போ நான்வெஜ் வேணும். லெக் பீஸ் இல்லையான்னு கேட்குறானுங்க. அவனு சொல்றாரு, நல்லா தரேன் சொல்றான். ஆண்டவரே, இவனுங்களாம் தெரியல, சாதாரண சாப்பிட்றவனுங்க கிடையாது, ஆளுக்கு 3-4 கிலோ கறி சாப்பிடுவானுங்க, 30 லட்சம் பேருக்கு இருக்கிறானுங்க, டன்னா கறி வேணும். ஆண்டவர் சொல்றாரு, என் கை குறுகி இருக்கிறதா? யார்கிட்ட பேசுற? நீ யார்கிட்ட பேசுறனே தெரியாம பேசிட்டு இருக்கியப்பா. நிறைய நேரத்துல நம்ம போயிட்டு, ஆண்டவரே இந்த பிரச்சனை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது ஆண்டவரே. ஏதோ அவர் வந்து இப்பதான் பூமியில இருந்து பூமியை பாக்குற மாதிரியும், என் கஷ்டம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் உங்களை மாதிரி பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் பார்த்துருக்கிறாரு. அதான் பரலோகத்துல ஒருத்தர் சாட்சி சொல்ல எந்திரிச்சாராம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அடியேன்னு ஒரு பெரிய புயல் காற்றிலே அப்படின்னு ஆரம்பிச்சாராம். அங்க இருந்து நோவா சொன்னாராம், தம்பி உக்காரு, தம்பி உக்காரு. நோவா பார்க்காத காத்து புயலா நம்ம பாத்துற போறோம்? நோவா பேலையில வானம் திறந்துச்சு, பூமி பிறந்துச்சு, எல்லா பக்கமும் தண்ணி அடிச்சு, மழை 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 பெஞ்சு எல்லாம் பேலைக்குள்ள இருக்கிற கொஞ்சம் பேர் தான் போனாங்க. ஆனா நம்ம என்ன பேசுவோம்? ஐயோ, நம்ம ஊர்ல மழை அடிக்குது பார். உங்களுக்கு உங்க பிரச்சனை பெருசா தெரியுது, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அதை கூட நான் என்ன சொல்றேன்னா, உங்க பிரச்சனைய பெருசா பார்க்காதீங்க. உங்க பிரச்சனை காட்டிலும் ஆசீர்வாதம் பெரியது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பெரியது. இந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் மேல் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இங்க போட்டிருக்கு, கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன். என்ன அர்த்தம்னா, நானும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறோம். இயேசுவோடு கூட அறையப்பட்டேன், இயேசுவோடு உயிரோடு எழுந்திரேன், இயேசுவோடு இன்று சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்திருக்கிறேன். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமாய் இருக்கிறது.
ஆண்டவருடைய வார்த்தை இப்போது பேசிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதுமா இருக்கிறது. உங்க செத்த வாழ்க்கைய, உங்க செத்த பொருளாதார நிலையா இருக்கலாம், உங்க செத்த சரீரமா இருக்கலாம், செத்த குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், நான் பேசுகிற தேவனுடைய வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தை, அது வல்லமையுள்ள வார்த்தை, அது உயிர்ப்பிக்கும், அற்புதங்களை கொண்டு வந்து தரும். பேசுகிற வார்த்தையிலேயே வல்லம் இருக்குது. அதனாலதான் இந்த சர்ச்சுக்குள்ள வந்தீங்கன்னா, இங்க வந்து வசனத்தை கேட்டுட்டு போனீங்கன்னா ஒரு விதமான ஒரு பவர் உண்டாயிருக்கும், ஒரு விதமா சார்ஜா இருக்கும், ஒரு விதமா ஊக்குவிக்கப்பட்டிருப்போம், ஒரு விதமான ஸ்ட்ரென்த் வந்திருக்கும். ஏன் வருது? இந்த தேவனுடைய வார்த்தை ஜீவனாயும் வல்லமையாயும் இருக்கிறது. அதனாலதான் அதை நம்ம காலையிலையும் சாயந்தரமும் மத்தியானமும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அதை பார்க்கணும், அதை எடுக்கணும். ஏன்? அது சார்ஜ். போனுக்கெல்லாம் கரெக்டா சார்ஜ் போட்டுருவோம்ல, போட்டா ஆஃப் ஆயிரும். அப்புறம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா யாரும் நம்மளை பிடிக்க முடியாது. அது சார்ஜ் இறங்குறதுக்கு முன்னாடியே சார்ஜ் ஏற்றிடுறோம். அந்த சார்ஜ் இருக்கட்டும். உங்களுக்கு சார்ஜ் போட்டீங்களா? இப்ப சார்ஜ் ஆயிட்டு இருக்கு, உங்களை எல்லாம் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். சார்ஜ் முடிய போகுது கொஞ்ச நேரத்துல, முடிஞ்ச ஒன்னும் போயிருங்க. ஆனா வீட்டுக்கு போய் திருப்பி சார்ஜ் போடுங்க. மத்தியானம் சார்ஜ் போடுங்க, சாயந்தரம் சார்ஜ் போடுங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ சார்ஜ் போட்டுட்டே இருங்க. எப்பயும் ஃபுல் சார்ஜ், எப்போதையும் ஃபுல் சார்ஜா இருங்க. நீங்க ஃபுல் சார்ஜா இருந்தீங்கன்னா பிரச்சனை வரும், ரிட்டர்ன் ஆயிடும். எவனோ ஒருத்தன் சாபம் மாதிரி போடுவான், அந்த சாபம் வேலைக்காது, ரிட்டர்ன் ஆயிடும். வியாதி வரும், அதுவும் ரிட்டர்ன் ஆயிடும். ஏன்? ஷீல்டட் பை த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையினாலே நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். எந்த தீங்கும் உங்களை அணுகாது, வாதை உங்கள் கூடாரத்தை வராது, தீமை வராது, சாபம் வராது, கட்டுகள் வராது, பிசாசின் கிரிகள் வராது, பிசாசு செய்கிற எவ்வளவு பெரிய காரியமும் வராதுன்றத நீங்க டெய்லி சொல்லணும். புரியுதுங்களா? இப்போ இன்னைக்கு வந்து வராதுன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க வீட்டுக்கு போகும்போது அப்படி வர்ற மாதிரி அப்படி ஏதாவது சிம்டம்ஸ் தெரியும், அதாவது அப்படி அப்படின்னு ஓடுரு, வராது இந்த பக்கமே. ஏன்னா நம்ம இன்னும் பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம். we are seated in the heavenlies. ஆவிக்குரிய நிலை, நம்மளாம் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கோம்ல. ஆவிக்குரிய நிலை எப்படி நிலை? கிறிஸ்துவோடு இருக்கிறோம், பிதாவோடு இருக்கிறோம், நானும் கிறிஸ்துவும் ஒன்றா இருக்கிறோம். என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண, அது எங்க ஸ்பிரிட் ஸ்டேட். இப்ப நீங்க இப்ப வெளியே என்ன பாக்குறீங்க பாருங்க, என்ன பாக்குறீங்க, நம்மள பாக்குறீங்க. இப்ப திடீர்னு ஃபேன் ஓடுறத நீங்க பாக்குறீங்க, லைட் ஆஃப் ஆச்சுன்னா எல்லாம் லைட்டா பாக்குறீங்க. ஏன்? நீங்க ஆவி தானே, அப்படியே இருக்க வேண்டியது தானே. இங்க ஏதாவது அசைவு நடந்துச்சுன்னா டக்குன்னு அதை பாக்குறோம். ஏன்? மனது அப்படிதான், ஏதாவது ஆச்சுன்னா டக்குன்னு பார்க்கும். உங்க குடும்பத்துல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ்னா அதை பார்க்கும். அதனாலதான் இந்த பிசாசு என்ன பண்றது, எதையாவது ஷேக் பண்றது. எங்க ஷேக் பண்ணுவான்? சும்மா அவன் பாக்குறதான் ஷேக் பண்ண முடியும். ஆனா நான் எப்படி ஒரு நிலைக்கு வந்துடணும்னா, நீ எதை வேணா ஷேக் பண்ணு, நான் ஷேக்கே ஆக மாட்டேன். ஏன்னா நான் வந்து வெறும் மாமிசத்துல வாழ்றவன் கிடையாது, நான் ஆவிக்குரியவன். அதனாலதான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு நாளைக்கு 1000 முறை சொல்லுங்க, கோடிக்கணக்கான முறை சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுமா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். திருப்பி சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உங்களால செய்ய முடியாதுன்னு இந்த பூமியில ஒன்றுமே கிடையாது. உங்களால் அடைய முடியாதுன்னு இந்த பூமியில ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு வராதுன்னு ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்னவா வேணா ஆகலாம், நீங்க எங்க வேணா போலாம், நீங்க எதை வேணா செய்யலாம், எதை வேணாலும் சாதிக்கலாம். இந்த பூமியில எவனுக்கும் செய்யக்கூடாத பெரிய காரியங்களை, மகத்தான காரியங்களை உனக்கு செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில பாரு, அவனுக்கெல்லாம் செஞ்சிருக்கேனா, அதை நான் செய்யறேன். ஒருவேளை எவனுக்குமே செய்யலனாலும் நான் உனக்கு அதை செய்யறேன். உங்க வாழ்க்கையில என்ன அற்புதம் வேணும் இந்த காலை வேளையில நான் கேட்கிறேன். உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும், என்ன அதிசயம் வேணும், என்ன நன்மை வேணும்? நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதுமா இருக்கிறது. இந்த வார்த்தை உங்களுக்கு அந்த அற்புதத்தை கொண்டு வந்து தரும். செங்கடலை பிளந்தார், மலையிலிருந்து தண்ணியை வர பண்ணினார், 5 அப்பம் 2 மீனை எடுத்து 5000 பேருக்கு போஷணித்தார். பேதுடைய காலி படகை நிரப்பினார், மீன் வாயிலிருந்து காசை எடுத்தார். உங்கள் வாழ்க்கையில செய்ய முடியாதுன்னு என்ன இருக்குங்க? ஒண்ணுமே கிடையாது. தேவனால் எல்லாம் கூடும். அப்ப என்ன அர்த்தம்? என்னால எல்லாம் கூடும்.
ஏனால் எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். நல்லா ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்காக நன்றி. கூட பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த மக்களுடைய வாழ்க்கையில் நீ செய்வதற்காக நன்றி. ஏராளமான நன்மைகளை நீ ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறேன். ஒரு குறைவில்லாத வாழ்க்கையை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறேன். இவர்கள் எல்லாம் கிறிஸ்துவாக நீர் படைத்திருக்கிறீர். இந்த பூமியில எல்லாவற்றையும் ஆளுகிறவர்களாக ஆக்கி இருக்கிறீர். எல்லா சூழ்நிலையும் ஆளுவார்களாக, எல்லாவற்றின் மேலும் நடப்பார்களாக, எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் எடுப்பார்களாக, எல்லாவற்றின் மேலும் ஜெயத்தை எடுப்பார்களாக. கர்த்தாவே, சூழ்நிலை எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கட்டும், எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கட்டும். ஒருவருக்கு எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.